இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. ஐயா, ஆறுதல் நாயகனே, ஆறுதல்படுத்துகிறவரே, ஐயா, ஆறுதல் நாயகனே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து தோயாமல் முத்தம் செய்கின்றேன். உங்கள் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்தீரே, ஐயா, ஓயாமல் முத்தம் செய்தீரே, ஐயா, ஓயாமல் முத்தம் செய்தீரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை
வாழ்வதை பாருங்கள். தேவனுடைய சந்நிதியில் வாழும் ஒரு நாள் மேலானதில் சங்கீதக்காரன் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இந்த மரியாளை பார்த்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தார். மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். இயேசு கிறிஸ்துவுக்கு தான் செஞ்சா. ஆனா அதுல ஆண்டவர் பிரியப்படக்கூடிய ஒரு காரியம் என்றால் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்பது, அவரை துதித்துக் கொண்டிருப்பது. இன்றைக்கு கூட நமக்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் கூட தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து அவரை ஆராதிப்பது தேவனுக்கு அவ்வளவு இன்பமாயிருக்கும். அல்லேலூயா. நல்ல ஒரு பங்கு நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் இந்த சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நன்றி சொல்லுங்க. எப்படி நான் நமக்கு பாடுவது, என்ன சொல்லி நன்றி சொல்லுவது? ஆண்டவரே என்னை பாதுகாப்பதை நினைத்து சொல்லுவதா, என்னை ரட்சிப்பதை நினைத்து சொல்லுவதா, நீ கொடுத்த நல்ல குடும்பத்தை நினைத்து சொல்லுவதா? ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. பெற்றுக்கொண்ட நன்மைகளை எண்ணி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, நான் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே அழுகை அல்ல, புலம்பல் அல்ல, மகிழ்ச்சியான வந்திருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தை ஆனந்தத்தோடு வந்திருக்கிறேன்ப்பா. உமக்கு நான் நன்றி செலுத்துறேன்ப்பா, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீ பாராட்டின கிருபை எண்ணி, தயவை எண்ணி ஆண்டவரே நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகுதி இல்லாத என்னை தேர்ந்தெடுத்தீரே, தேடி வந்து மீட்டெடுத்தீரே, உமக்கு நன்றி. எனக்காக ரத்தம் சிந்தினீரே, உமக்கு நன்றி. எனக்காக உம்முடைய ஜீவனையே கையெழுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் வாருங்கள் என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதெல்லாம் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சுத்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதெல்லாம் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சுத்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மன்னிப்பது வல்லவரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. மன்னிப்பது வல்லவரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. உம் அன்பையோ இரக்கத்தையோ, உம் அன்பையோ இரக்கத்தையோ மணிமுடியாய் சூட்டுகிறேன். மணிமுடியாய்
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளுக்காக நன்றி. ஓய்வு நாளே உடைய பாதம் அமர்ந்து ஆண்டவரே துதிக்க ஆராதிக்க பலப்படுத்தினீரே உமக்கு நன்றி. அந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட நீங்க ஆசீர்வதித்தீரப்பா. தேவைகளை சந்தித்தீரே, தேவ பாதுகாப்பை கண்டிருக்கிறீர்கள். உமக்கு நன்றி. நன்றியப்பா, நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த வேளையிலே எங்களை துதியையும் உங்களுடைய புகழ்ச்சியும் ஆராதனையும் நீ சுகந்த வாசல் இருந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். இதனால் ஒரு புதிய அபிஷேகத்தால் நிரப்புவீராக. எங்கள் பலவீனங்களை எடுத்துக் கொள்வீராக. தேவ பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. ஸ்தோத்திரம். எல்லா விடையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நாம் மனிதனே உதவி செய்யுங்க. மீட்பரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்வோம். உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இதோ தகப்பனை எங்களுக்கு இஷ்டமான காரியத்தை விளக்கி நம்முடைய சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ராஜா கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்களோடு கூட பேசுவீராக. நம்முடைய வசனத்தின் மூலமாக இடைப்படும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்கப்பா. இந்த பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்புங்க. ஞானம் விளங்க வாய் திறக்க உதவி செய்யுங்க. தயவுள்ள போதகத்தை நாவிலே வைப்பீராக. ஆசீர்வதிங்க. இந்த செய்தி வேலைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் வானமண்டலில் சுற்றித் திரிகிற பொல்லாத ஆவியின் சேனைகளையும் நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி பாதாளத்துக்கு தள்ளுகிறோம். நம்முடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன ஞாபகம் இருக்கா? 2 பேதுரு 5வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 பேதுரு 5வது அதிகாரம் 10வது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. இல்ல ஆண்டவர் இந்த மாசம் சொல்லிட்டார், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்ச காலம் தான். அல்லேலூயா. எல்லாம் பார்த்து சொல்லுங்க, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்லிட்டார், நான் கொஞ்சம் காலத்துல சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. இப்ப கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி என்ன செய்வாராம்? நிலைநிறுத்த போகிறாராம். அல்லேலூயா. உங்களை நிலைத்து இருக்க பண்ண போகிறாராம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம அந்த ஒரு வேர்டை மட்டும் குறித்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா நமக்கு 20 minutes 25 minutes தான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் நம்மளுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம சீர்படுத்துதல் அதை குறித்து மாத்திரம் நம்ம தியானிப்போம். வாசிப்போம். பிரசங்கி 7வது அதிகாரத்துல 3வது வசனம். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம் முகத்துக்கினாலே இருதயம் சீர்படுத்தும். நகைப்பை பார்க்கிலும் என்னவா? துக்கிப்பது நலம், முக துக்கத்தினாலே இருதயம் என்ன செய்யப்படுமா? சீர்படும். ஆனா நமக்கு துக்கமா இருக்கிறது நமக்கு என்ன செய்யவே செய்யாது, பிடிக்க. சந்தோஷமான இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கு நமக்கு பிடிக்குமா, இல்லை துக்க வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்குமா? கல்யாண வீட்டுக்கு போனோன்னா நல்ல விருந்து கிடைக்கும், நல்ல மகிழ்ச்சியாக எல்லோரும் இருப்பாங்க, கலர் கலராக பட்டு புடவை கட்டிட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்க்கல நமக்கு எப்படி இருக்கும்? மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, முக துக்கத்தினாலே உங்கள் இருதயம் என்னப்படுமா? சீர்படும். சீர்படுத்துதல் அப்படின்னா சரிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ பாருங்க, இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்வாராம்? சில துக்கங்கள், சில பாடுகள், சில உபத்திரவங்கள், இதையெல்லாம் தேவன் நமக்கு அனுமதித்து நம்முடைய இருதயத்தை அவர் என்ன செய்வாராம்? சீர்படுத்துவாராம். அல்லேலூயா. இன்னைக்கு வெறும் அந்த சீர்படுத்துறத குறித்து மாத்திரம் நம்ம தியானிக்க போகிறோம். அப்ப துக்கம் வர்றது நல்லதா இல்லை கெட்டதா? நல்லது. கர்த்தருடைய பிள்ளைங்க மாத்திரம்தான் என்ன சொல்லுவாங்க? பாடுகள் வர்றது நல்லது. ஏன்னா சந்தோஷமா இருக்கிறப்ப வசனம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு உள்ளே போகாது.
அதே ஒரு பாடுகள், ஒரு வியாதி, ஒரு பண கஷ்டம், ஒரு நெருக்கம், ஒரு குழப்பமான சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, அந்த மத்தியில் ஆண்டவருடைய வசனத்தை கொடுக்கும்போது எப்படி கவனிப்பாங்க? நல்லா கருத்தாக கவனிப்பாங்க. கவனித்து அதை இருதயத்தில் கொண்டு போவாங்க. அப்போ அந்த வசனம் இருதயத்துக்குள்ளே கிரியை செய்து அது என்னத்தை கொடுக்கும்? பலனை கொடுக்கும். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முக துக்கத்தினாலே உங்கள் இருதயம் சீர்படுத்தப்படும், செவ்வைப்படுத்தப்படும், சுத்திகரிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் துக்கத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். நான் கர்த்தரை தானே தேடுறேன், ஏன் எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை வருது, ஏன் இப்படி ஒரு வியாதி வருது, ஏன் இப்படி பண கஷ்டம் வருது, ஏன் இப்படி நல்லது தான் செய்கிறேன், நன்மை தான் செய்கிறேன், ஆனால் அவங்க ஏன் எனக்கு தீமையே செய்கிறாங்க? இப்படியெல்லாம் நமக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஆண்டவர் சில சிறுமைகளையும் சில துக்கங்களையும் சில பாடுகளையும் அனுமதித்து நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறாராம். அல்லேலூயா. இப்போ யார் யாரையெல்லாம் இந்த மாதத்தில் சீர்படுத்த போகிறார் அப்படின்றத குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். யாரையெல்லாம் சீர்படுத்த போகிறார்? முதலாவதாக பாவத்தில் கிடக்கிற ஜனங்களை ஆண்டவர் சீர்படுத்த போறாராம். அல்லேலூயா. யாரெல்லாம் பாவத்தை தண்ணீரை போல குடித்து கொண்டு ஆனால் தான் பாவம் செய்கிறோம் என்கிற உணர்வே இல்லாமல் உலகத்தில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வீடுகளுக்குள்ளேயும் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம சொந்த பந்தத்துலலாம் நிறைய பார்ப்போம். என்ன இவங்க செய்கிறது தப்புன்னு இவங்களுக்கு என்ன செய்யவே மாட்டேங்குது, உணரவே மாட்டேங்குது. எல்லாரும் இவங்களால கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் இவங்களால காயப்படுத்தப்படுறாங்க, எல்லாரும் இவங்களால ஊண்டாகுறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன செய்ய முடியல, அவங்களுக்கு தான் செய்கிறது தவறு அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாமல் இருப்பாங்க. இப்போ பாவத்தை தண்ணீரை போல பருகிட்டே இருப்பாங்க. பட் மற்றவங்க நம்மளால கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் இருக்கிற ஜனங்களை தேவன் இந்த மாதத்தில் சீர்படுத்த போகிறார். உங்கள் வீடுகளில் கூட அப்படிப்பட்ட நபர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே இவங்களை எப்போ நீங்கள் மாற்றுவீங்க, என் கணவரை எப்போ மாற்றுவீங்க, என் பிள்ளைகளை எப்போ மாற்றுவீங்க, என் சொந்த பந்தத்தை ஆண்டவரை நீங்கள் எப்போ மாற்றுவீங்க, அவங்களுடைய ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிமித்தமாக வருகிற பாடுகள், அவமானங்கள், நிந்தைகளை நீங்கள் சகித்து கொண்டு தேவன் கொடுக்கிற ரட்சிப்புக்காக மாத்திரம் நீங்க காத்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்படி பாவத்தில் கிடக்கிற ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம்? சீர்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதுல பார்த்தோம். முதலாவதாக வாசிப்போம். மத்தேயு 17வது அதிகாரத்துல 11வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு 17:11. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்கிறேன். போதும். அப்ப எலியா முந்தி வந்து சீர்படுத்துவது மெய்தான். இந்த எலியான்றது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வருவதற்கு முன்பாக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக யோவான் ஸ்நானகனை பிதாவானவர் என்ன செஞ்சாரு? இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். மத்தேயு 3வது அதிகாரத்துல 5-6 வசனங்கள் எல்லாம் நம்ம வாசித்தோம். அந்த அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யோவான் ஸ்நானகன் வந்து முதல்ல ஜனங்களை பார்த்து சொன்ன காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு தான் சொன்னார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வாங்க, ஆண்டவரை தேடி வாங்க, இயேசு வரப்போறாரு, இயேசு நல்ல வீடு தருவார், நல்ல சுகம் தருவார், நல்ல என்ன சொல்றது, உங்களுக்கு என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் கொடுப்பாரு அப்படிலாம் சொல்லலை. ஆனால் நம்ம ப்ரேயருக்கு கூப்பிடும்போது எப்படியெல்லாம் கூப்பிடுறோம், நம்ம எப்படி கொடுக்குறோம்? உங்கள் கஷ்டம் போகுங்க, உங்களுடைய பாடலாம், உங்கள் துக்கம்லாம் எல்லாத்தையும் ஆண்டவரை மாற்றிடுவாருங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆண்டவர் சொல்றார், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்ல கடவன். நம்ம அந்த வசனத்தை சொல்றதுக்கு ரொம்ப பயப்படுவோம். அவங்களே எப்படி இருக்காங்க? சிலுவை சுமந்து ஒடிஞ்சு போற நிலைமையில இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சிலுவை தருவார்னு சொல்லி சொன்னோன்னு வச்சுக்கோங்க, யாரும் வரமாட்டா. நம்ம அந்த டாபிக் என்ன செய்ய மாட்டோம், ஒரு மாசத்துக்கு தொடவே மாட்டோம். நம்ம நேரடியாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, நீங்க வாங்க பிரேயருக்கு வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, நீங்க பிரேயருக்கு வாங்க, உங்க வீடை கட்டி பிடிச்சிருவீங்க, நீங்க பிரேயருக்கு வாங்க, உங்க பிள்ளைக்கு என்ன கிடைக்கும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆனா யோவான் ஸ்நானகன் முதல்ல சுவிசேஷம் ஃபர்ஸ்ட் வார்த்தை அவர் என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னாரு. அப்படி சொன்ன உடனே
பாருங்க, ஜனங்களுடைய இருதயங்கள்ல குத்தப்பட்டு எல்லாரும் பாவ அறிக்கை செய்து ஞானஸ்நானத்தை பெற்றார்கள். ஆனா நம்ம ஒரு ஆத்துமாவை கூட்டிட்டு வந்து பல வருஷ காலம் பாவத்தை குறித்து என்ன செய்யவே மாட்டோம், சொல்லவே பயப்படும். சொன்ன அந்த ஆத்மா வராம போயிருமோன்னு நமக்கு ஒரே பயமா இருக்கும். ஆனா பாருங்க, எடுத்த உடனே சுவிசேஷத்தை என்ன சொல்றாரு, மனம் திரும்புங்க, உங்கள் பாவத்தை விட்டு வெளியே வாங்க, உங்கள் பாவத்தில் கிடக்காதீங்க, மனம் திரும்பினீங்கன்னா தான் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் அப்படின்றத சொன்ன உடனே ஜனங்கள் குத்தப்பட்டவர்களாய் தங்கள் பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களிலும் தேவன் என்ன சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கான சுவிசேஷத்தை நீங்க மற்றவர்களுக்கு நீங்க சொல்லுவதற்கு நீங்க பயப்பட வேண்டாம். அப்படி மனம் திரும்புதலுக்கான சுவிசேஷத்தை நீங்க சொல்லும் போது அந்த ஆத்துமாக்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னொரு மனிதனை குறித்து நமக்கு பார்க்கலாம். இத சகேயு அப்படின்ற மனுஷனை குறித்து உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த சகேயு குள்ளமான மனிதர். பாருங்க, இயேசுவை குறித்து அவர் கேள்விப்படுகிறார். அவர் வல்லமை உடையவராக, அவர் ஆண்டவருடைய கிருபை பொருந்தினவராக, அவர் பாருங்க பல அற்புதங்களை அந்த தேசத்துல சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறத அவர் கேள்விப்படுகிறார். அவர் பாருங்க, குஷ்டரோகிகளை குணப்படுத்துகிறதையும், குருடருடைய கண்களை திறப்பதையும், பிறவி முடவராய் இருந்தவர்களை நடப்பவர்களையும் பார்த்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க அவர்கிட்ட, இந்த மாதிரிலாம் அவர் செய்யறாருன்னு சொன்னோன்னே அவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க காட்டு அத்தி மரத்துல ஏறி அவரை பார்க்க ஆசையா இருந்தானா. பாருங்க, இயேசு அந்த வழியை கடந்து வர, அந்த வழியை கடந்து வந்துட்டு கரெக்டாக அந்த காட்டு அத்தி மரத்தில் என்ன செஞ்சுட்டாரு, அந்த இடத்துல நின்றுட்டு அண்ணாந்து பார்த்து சகையு சொல்கிறாரு, சகையுவே கீழே இறங்கி வா, உன் வீட்டில் நான் இன்னைக்கு என்ன செய்யணும், தங்க. சகைக்கு ஒரே ஷாக் ஆகிட்டார். ஏன் வீட்டில் ஏன்னா சகையு வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிப்பவன். வரி அதிகமாக இவன் வரி வசூல் பண்ணுற, வரி போடுறனால ஜனங்களெல்லாம் அவனை சபிச்சாங்க, ஜனங்களெல்லாம் அவரை திட்டுனாங்க. இவ்வளோ வரி வாங்குறானே, இவன் நல்லாவே இருக்க மாட்டான், இவன் நாசமாக போயிடுவான், அப்படி இவன் வந்து உருப்படவே மாட்டான் அப்படிலாம் சொல்லி ஜனங்கள் அவனை சபித்தார்கள். அவன் பாவியான மனுஷன் என்று சொல்லி அவனை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அவனோட யாரும் பேச மாட்டாங்க, அவன் வந்து ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறவன்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு யாரும் நேசிக்காத ஒரு மனிதனாக அவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதனைத்தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நேசித்து சகையுவே கீழே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் சொன்னோன்னே எல்லா மனிதர்களும் என்னை வெறுக்கிறாங்க, ஆனா இயேசு மாத்திரம் என்ன பண்றாரு, என்னை நேசிக்கிறாரு, என் வீட்டுக்கு வரணுன்றாருன்னு அவர் கடகடகடன்னு கீழே இறங்கி வந்து அவரை அழைத்து கொண்டு போகிறார். அப்படி அழைத்து கொண்டு போகும்போது அவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க. இவன் ஒரு பாவியான மனுஷன் ஆயிட்டு இவன் வீட்டுக்கு போய் இயேசு என்ன செய்யறாரு, ஏன் போறாரு அப்படின்னு சொன்ன உடனே, இதை கேட்ட உடனே சகை என்ன பண்றாரு தெரியுமா, வாசியுங்கள். லூக்காஸ் 19வது அதிகாரத்துல 7, 8, 9 வசனங்களை வாசிப்போம். அதை கண்டு யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகே நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நலத்தானையே திரும்ப செலுத்துகிறேன், நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனுக்கு ஆபிரகாமுக்கும் குமாரனாய் இருக்கிறானே. சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக அவனுக்கு திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். அப்ப பாருங்க, இயேசு வந்து அவன் பாவத்தை சுட்டி காட்டல. பாருங்க, இயேசு வந்து நீ ஏன் இப்படி செஞ்ச, நிறைய பேர் உன்னால கஷ்டப்படுறாங்க, அழுகுறாங்க அப்படின்லாம் சொல்லல. இயேசு அவன் பக்கத்துல வந்து அவன் வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனேயே பாருங்க அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது. எல்லாம் ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இவர் ஒரு பாவியான மனுஷன், ஏன் இவர் வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி முறுமுறுத்தணும். அந்த வார்த்தையை கேட்டு ஒருவேளை
இந்த ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு இயேசு வராமல் போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறான், தான் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்குறோம். அவன் பண்ணி எல்லா காரியத்தையும் சொல்கிறான். நான் ஒரு வேளை நான் யார்ட்டையாவது வாங்கியிருந்தேன், நான் ஏழைகளுக்கு அதெல்லாம் கொடுத்துட்றேன், என் ஆஸ்திகளை பாதிய ஏழைகளுக்கு கொடுக்குறேன், நான் ஒருவரிடத்தை எதையாவது அநியாயமாக வாங்கினேன், நாளத்தனையா அவனுக்கு நான் திரும்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி தன்னிடத்தில் இருப்பதை எல்லாவற்றையும் இழந்து அவன் என்ன பண்ணுறான், இயேசுவை தன்னுடையதாக மாற்றிக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. இப்போ இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பாவத்தில் கிடக்குறாங்களா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட இருக்கலாம், உங்கள் சொந்த பந்தங்களுக்குள்ள இருக்கலாம், அவங்களுக்காக நீங்கள் பல வருடங்களாக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். பாருங்க, பாவ உணர்வே இல்லாமல், மற்றவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ற உணர்வே இல்லாமல் இருக்கிற ஜனங்களுக்காக நீங்கள் துக்கித்து அழுது அவங்க நிமித்தமாக நீங்கள் உடைக்கப்பட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியாய் பாவத்தில் கிடக்கிற சகைவை போல எல்லாராலும் ஒரு வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த பிள்ளைகளை இயேசு சந்திப்பேன் என்று சொல்லி அவர்களை சீர்படுத்துவேன் என்று சொல்லி இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. அடுத்ததாக இரண்டாவதாக என்ன சொல்லுகிறார், துயரப்பட்டவர்களை அவர் சீர்படுத்துவாராம். அல்லேலூயா. பாருங்க, யாரெல்லாம் துயரத்துல துக்கத்துல விழுந்து போய் கிடக்கிறாங்களோ, மடிந்து போய் கிடக்கிறாங்களோ, மீண்டும் எழும்ப முடியாதபடிக்கு உடைந்து போய் கிடக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே நான் தூக்கி எடுப்பேன், அவர்களை சீர்படுத்துவேன், அவர்களை ஸ்திரப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிப்போம். ஏசாயா 61வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 61. துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அப்ப பாருங்க, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்று எண்ணப்படுவார்கள். அப்ப ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு, நிறைய பேர் துக்கத்துல இருக்கீங்க, துயரத்துல இருக்கீங்க, துவண்டு போய் இருக்கீங்க, என்னை மீட்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை ஆண்டவர் சொல்றார், இந்த மாதத்திலே நான் தூக்கி எடுக்க போகிறேன். அவர்களுக்கு என்ன செய்ய போகிறாராம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க போகிறாராம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்க போகிறாராம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க போகிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அந்த போன மாதத்துல ரொம்ப துக்கத்துல இருந்தேன் சிஸ்டர், அழுதுகிட்டே இருந்தேன் சிஸ்டர், என்னுடைய தலையணையெல்லாம் கண்ணீரால நனைஞ்சு போயிடுச்சு சிஸ்டர். எல்லாரும் ஆறுதல் அடைந்து சந்தோஷமா இருந்தாங்க, நான் ஆறுதல் இல்லாமல் தவித்தேன். எல்லாரும் சந்தோஷமா திருப்தியா சாப்பிட்டாங்க, நான் திருப்தியா சாப்பிடல, நான் பாதி பட்டினியா இருந்தேன், நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களை என்ன செய்ய போகிறாராம், சீர்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி என்றால், உங்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையும் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்படித்தான் அன்னாளை குறித்து நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அன்னாள் ஒரு பெரிய துக்கத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவளுடைய சக்களத்தி ஆகிய பெனினால வழி எப்பொழுதும் அவளை என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தா, துக்கப்படுத்தி கொண்டே இருந்தா. அவளுக்கு குழந்தை இல்லைன்ற அந்த குறையை சுட்டி காட்டி என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தா, துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தா. பாருங்க, எல்கானாவும் அவனுடைய 2 மனைவிகளும் பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு பார்க்கறதுக்காக ரமாவுக்கு போறாங்க. அப்படி போகும்போது அந்த ஆலயத்துக்கு போகும்போதும் இந்த பெனினாள் என்ன செய்கிற, அண்ணால துக்கப்படுத்துறார் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா, பெனினாலை காட்டிலும் பெனினாலை காட்டிலும் எல்கானா அண்ணாலை அதிகமாக நேசித்தான். நான் இவ்வளோ பிள்ளைகளை பெற்றுத்தரேன், ஆனால் கூட என்ன பண்ணுறாரு, அண்ணால தான் அதிகமாக நேசிக்கிறான்ற பொறாமையினால அவர் என்ன பண்ணுறா, அண்ணாலை குழந்தையிலேன்ற குறையை சுட்டி காட்டி அவளை கஷ்டப்படுத்துகிறா, மனமடி வாக்குறா. அப்போ அவள் என்ன செய்கிறா, தன்னுடைய துக்கம் தாங்க முடியாமல் தேவனுடைய ஆலயத்தில் போய் இருதயத்தெல்லாம் ஊற்றுறா. ஆண்டவரே, என்னால் தாங்க முடியல, இந்த மனைவின்ற பட்டத்தை என்னால் என்ன செய்ய முடியல, சகிக்க முடியல. ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, அந்த குழந்தைய கொடுத்து நான் அதை உங்களுக்கே கொடுத்துறேன். யாராவது கொடுப்போமா?
4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு ஆண்டவர் உனக்கு குழந்தைய கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்கிறார், எனக்கே கொடுமான்னு கொடுத்தா கொடுப்போம்மா, கொடுத்துருவியா ஸ்டெல்லா? அவன் பாருங்க சொல்கிறாரு, அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீங்கன்னா நான் அதை உனக்கே திரும்ப தருவேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு துக்கம். எனக்கு இந்த மலடின்ற பேரு மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, எனக்கு இருக்கவே கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த மட்டும் எனக்கு மாற்றிருங்க, எனக்கு குழந்தை இருக்கணுன்றது கூட எனக்கு ஆசை இல்லை, ஆனால் என்னை எப்போ பாரு நான் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு என்னை கேவலப்படுத்துகிறாங்களே, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்களே, இந்த வார்த்தையை மாத்திரம் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஜெபிக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆவது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். அப்ப பாருங்க, பிள்ளை இல்லாத இருந்தவளுக்கு கர்த்தர் எத்தனை பிள்ளைகளை கொடுத்தாராம்? 7 பிள்ளைகளை கொடுத்தாராம். அல்லேலூயா. அநேக பிள்ளைகளை பெற்று பெருமையோடு இருந்தவங்க பலட்சியப்பட்டார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவளுடைய சாம்பலுக்கு பதிலாக தேவன் அவளுக்கு ஒரு சிங்காரத்தை கொடுக்கிறார். பாருங்க, அவனுக்கு கொடுத்த அந்த மூத்த குமாரனை எப்படி அவள் பொருத்தனை பண்ணினாலோ அதை தேவனுக்கு என்ற அந்த 1 வயது குழந்தையை கொண்டு போய் விட்டுட்டு வரா. பாருங்க, அவள் பொருத்தனையின்படியே தேவனுக்கு விட்டு கொடுத்ததுனால அந்த குழந்தை ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியை உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அந்த தீர்க்கதரிசியை குறித்து அந்த தேசத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவரை பாராட்டுறாங்களாம். அவருடைய புகழ் தேசமெங்கும் பரவி இருந்ததாம். அப்படிப்பட்ட எங்க பாருங்க, சாமுவேலை குறித்து எங்க போனாலும் அவரை குறித்து பெருமையா பேசும்போது அண்ணாளுக்கு எப்படி இருக்கும்? அது ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதான் அவங்களுடைய சாம்பலுக்கு பதிலாக தேவன் சிங்காரத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க எந்த காரியத்துல ஒருவேளை பணத்தின் நிமித்தமா இருக்கலாம், இல்ல குழந்தை இல்லாத நிமித்தமா இருக்கலாம், இல்ல வேறு எந்த பிரச்சனையோடு நீங்க போன மாதம் உள்ள நான் துக்கித்து அழுந்தேன், இப்படி ஒரு பலவீனம் இருக்கே, இப்படி ஒரு வியாதி இருக்கே அப்படின்னு சொல்லி துக்கித்து நீங்க அழுது கொண்டே இருக்கீங்களா? இந்த மாதத்துல உங்கள் துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றி துயரப்பட்ட உங்களை சீர்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக விழுந்து போனவர்களை ஆண்டவர் சீர்படுத்துவாராம். அல்லேலூயா. பாருங்க, வாசிப்போம். அப்போஸ்தலர் 15ஆவது அதிகாரத்துல 17ஆவது வசனம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நிறைய பேரு தேவனுடைய சமூகத்தை நல்லா நினைச்சிருப்பாங்க. நினைச்சிட்டு இருக்கும் போது இடையிலே வருகிற பயம், திகில், போராட்டங்கள், பிரச்சனைகள், தாங்க முடியாத சோதனைகள், அதை மேற்கொள்ள முடியாம நிறைய பேர் வர்ற வழியிலே என்ன ஆயிடுறாங்க? விழுந்து போயிடுறாங்க. நிறைய பேர் பார்க்குறோமா இல்லையா? விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுறது. வருவாங்க, எல்லா சடங்காச்சாரத்தையும் விட்டுட்டு தேவனை பின்பற்றி ஆண்டவருடைய வசனத்தை பின்பற்றி கொஞ்ச நாள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு பிரச்சனை, போராட்டம், ஏதாவது ஒரு தோல்வி இதெல்லாம் வந்துருச்சுன்னு ஒன்னே, ஐயோ நம்ம அந்த கோயிலுக்கு போனப்போ என்ன ஆச்சு, நல்லா தான் இருந்தோம், இங்கே வந்து தான் எப்படி இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, போராட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, என்ன செய்வாங்க, விழுந்து போயிடுவாங்க. பாருங்க, இயேசுவை மறுதளித்து விட்டு, இயேசுடைய வார்த்தையை மறுதளித்து விட்டு திரும்பி சடங்காச்சாரமா தன்னுடைய பழைய வாழ்க்கையை நோக்கி அவங்க என்ன செஞ்சிருவாங்க, திரும்பி போய்விடுவாங்க. அப்படியாய் போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்போ நீங்க கூட அந்த மாதிரி நபர்களுக்கு நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கலாம். நல்ல விசுவாசத்துல இருந்தாங்க, நல்ல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வியாதி மாத்திரம்தான் வந்துச்சு, பாருங்க கால் முடியாம போச்சு, அவங்க ஊழியத்தை விட்டுட்டாங்க, அவங்களுடைய ஜப ஜீவிதத்தை விட்டுட்டாங்க, வேத வாசிப்பை விட்டுட்டாங்க, ஆத்மாவை பணியை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்காக கூட நீங்க துக்கித்து கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே நீங்க எப்ப திரும்ப கட்டுவீங்க, ஆண்டவரே எப்ப ஆண்டவரே
விழுந்து போன காரியங்களை திரும்ப கட்டுவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏக்கத்தோடு கூட காத்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க அதிகாலை ஜெபம் பண்றவங்களா இருக்கலாம், நீங்க அனைவரும் ஆதாயப்படுத்துறவங்களா இருக்கலாம், அல்லது நீங்க தொடர்ந்து நல்ல வேதம் வாசிக்கிறவங்களா இருக்கலாம். பாருங்க, நல்ல திறமை உள்ளவர்களாய், தாளந்துடையவர்களாய், நல்ல பாடுகிற திறமை உள்ளவர்களாய் இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியத்துல ஒருவேளை நான் விழுந்து போயிட்டு நான் முன்ன மாதிரி என்னால பாட முடியல, முன்ன மாதிரி என்னால ஜெபிக்க முடியல, முன்ன மாதிரி வேதம் வாசிக்க முடியல, என்னுடைய பெருமையினால நான் விழுந்து போயிட்டேன், என்னுடைய என்ன சொல்றது அசட்டையினால, நிர்விசாரத்தின் ஆவியினால நான் விழுந்து போயிட்டேன், முன்ன மாதிரி என்னால ஊழியம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி விழுந்து போயிருக்கீங்களா? ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களோட கூட பேசுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் என்ன செய்வாராம்? திரும்ப கட்டுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இதுக்கு எடுத்துக்காட்டா யாரை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா பேதுருவை குறித்து நாம் பார்க்கலாம். பேதுருவை குறித்து நமக்கு நல்லா தெரியும். இயேசு வந்து முதல்ல யாரை கூப்பிடுறாரு? பேதுருவை தான் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப பாருங்க, அந்த பேதுரு வந்து இயேசுவோடு இணைந்து 3.5 வருஷங்கள் அவரோடு இணைந்து அவரோடு ஊழியம் செய்கிற ஒரு சீடர். பாருங்க, அவரோடு சாப்பிட்டு அவரோடு தூங்கி அவரோடு இருந்த ஒரு மனிதன். பாருங்க, இயேசு வந்து ஒரு இடத்துல கூட அவரை குறித்து சொல்லுவார். என்னை யார் என்று சொல்லுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே பேதுரு தான் என்ன சொல்லுவாரு? நீர் மெசியா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்துல இருக்கிறதுன்னு சொன்ன உடனே இது வந்து உன்னுடைய மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, பிதாவானவர் தான் இதை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாறையா இருப்ப, உன் மீது நான் என்ன செய்வேன்? திருச்சபை சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய ப்ராஃபஸி எல்லாம் கொடுத்துருப்பார். பாருங்க, அப்ப எப்படி இருக்கும் பேதுருக்கு? எப்படி சொல்லும் போது ரொம்ப 12 பேர்ல ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்திருக்காரு? நம்மளை தான் தேர்ந்தெடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கர கெட்டப்ல நடந்து போயிருப்பார் இல்லையா? இயேசுகிட்ட சாமணத்துல யாரும் பாராட்ட என்ன செய்யவே முடியாது, வாங்கவே முடியாது. எவ்வளோ நான் எல்லாம் கடைபிடிக்கிறேன் ஆண்டவரேன்னு கட்டளைகள்லாம் கடைபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனாலும் என்ன குறைன்றதை கரெக்டாக காமிச்சு அவனை திருப்பி அனுப்பிச்சிருவார். அல்லேலூயா. அப்போ இயேசுவே ஒருத்தரை பாராட்டினார்னா யாரை பாராட்டுறாரு? பேதுருவை பாராட்டு, உன் மீது சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுறாரு. இவருக்கு ஒரே பெருமை, ஒரே சந்தோஷம் எல்லாம் இருக்காரு. பாருங்க, கரெக்டா ஒரு குறிப்பிட்ட நாள் வருது. இயேசுவை கைது செஞ்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க? எல்லாரும் காவல்ல கொண்டு போயிடுறாங்க. அப்போ கொண்டு போகும்போது இயேசு நிச்சயமா என்ன செய்ய மாட்டாரு? சிலுவையில எல்லாம் அறையப்பட தப்பிச்சு வந்துருவாரு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? அரண்மனை வாசல்ல கரி நெருப்பு போட்டு எல்லாரும் குளிர் காய்ந்துட்டு இருக்காங்க. அப்படி குளிர் காய்ந்துட்டு இருக்கும்போது அவங்களோட இந்த பேதுருவும் போய் என்ன செய்யறாரு? அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு குளிர் காய்ந்து கொண்டு இருக்க ஒரு வேலைக்கார பொண்ணு வந்து சொல்லுது, ஐயோ நீங்க உங்களை பார்த்தா யார் மாதிரி தெரியுது? கலிலேயர் மாதிரி தெரியுது, நீங்களும் இயேசுவோட இருந்தீங்களான்னு கேட்குது. பக்குன்னு ஆயிடுச்சு. யாருக்கு? பேதருக்கு பயம் கொடுத்து நம்மளையும் கொண்டு போய் அடைச்சாலும் அடைச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? என்ன செய்யறது? எனக்கு இயேசுவை தெரியாது. இன்னொரு அம்மா வருது, இல்லையே உங்களை பார்த்தா இயேசுவோடு இருந்த மாதிரியே இருக்கேன், நீங்க இயேசுவோட சீஷன் தானே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் சொல்றாரு, சரி எனக்கு யாருன்னே தெரியாதுன்ட்டார். அடுத்து 3வது வாட்டி இன்னொரு அம்மா வந்து கேட்குது. இவர் சொல்லிட்டாரு, அந்த இயேசுவின் நாமத்தை தூஷிக்கவும் மறுதளிக்கவும் தொடங்கினார் என்று வசனம் சொல்கிறது. இப்போ பாருங்க, இயேசு அவருக்காக என்னென்னமோ செஞ்சார் தெரியுமா? அவருக்காக வரி கட்டினார். அவருடைய மாமி சுகவேன் அவர் கேட்கவே இல்லை. இதெல்லாம் பேதுருவுக்கு வந்து எதுவுமே எனக்கு இதை செய்யுங்கன்னு பேதுரு கேட்கவே மாட்டார். அவர் கேட்காமலே அவருடைய பிரச்சனை. நான் பேதுரு அந்த அளவுக்கு இயேசுவை பின்பற்றி வந்தார். அவர் கடல்ல தான் நானும் நடக்கணும், அவர் ஊழியம் செஞ்சா நானும் செய்யணும், அவர் இப்படி செய்யறாருன்னா நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாய் தேவனோடு நடந்த மனிதர். ஆனா அவருக்குள்ள சில பலவீனம் இருந்துச்சு, கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பாருங்க, மகிமையா அவரோடு ஊழியம் செய்ய அவர் விரும்பினார். ஆனால் கிறிஸ்துவோடு கூட பாடுகளை படுவதற்கு அவருக்கு என்ன இல்லை? இருதயத்துல தைரியம் இல்லை, மனது இல்லைன்றதை விட என்ன இல்லை? பயத்தினாலதான் அவர் என்ன செஞ்சாரு? இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார். அப்ப பாருங்க, அவர் மறுதளித்த உடனே சேவல் என்ன ஆயிடுச்சு? கூவுது. அப்பதான் நினப்பு வருது, இயேசுகிட்ட நம்ம சொன்னோமே, ஆண்டவரே உம்மோடு கூட மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் நான் என்ன செய்வேன்? மறிப்பேன்னு சொல்லப்போ ஆண்டவர் சொல்லுவார், 3 முறை நீ மறுதளிக்கிறதுக்கு முன்னாடி சேவல் என்ன செய்யாது? கூவாதுன்னு சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து மனம் கசந்து தேவனிடத்தில் அழுகிறார். அல்லேலூயா. அப்படி சில பேர் தேவனை மறுதளிச்சிட்டோமே. சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாதியெல்லாம் மாற்றிக்குவாங்க. கிறிஸ்டின்ன்றதை இந்துன்னு போட்டுக்குவாங்க, ஹிந்துன்றதை என்ன செஞ்சுக்குவாங்க? கிறிஸ்டின் போட்டுவாங்க, சில சலுகைகளை பெறுவதற்காக. இப்படியெல்லாம் தேவனுடைய நாமத்தை
தேவனுடைய வார்த்தையை மறுதளித்துட்டு மீண்டும் என்ன செய்வாங்க, மனம் திரும்பியிருப்பாங்க. ஆனால் அந்த குற்ற உணர்வுலையே என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் இந்த மாதத்திலே சீர்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட நபர் தான் போய் ஆண்டவர் சந்திக்கிறார். யோவான் 21வது அதிகாரத்துல 15, 16, 17 வசனங்களை வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், இவன் மறுதளிச்சுட்டான், இவன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டான், அவருடைய நாமத்தை தூஷிச்சுட்டான். அப்படின்றதுக்காக ஆண்டவர் புறம்பே தள்ளலை. அவர் பேதுரு இயேசுவை நேசிக்கிறார் என்பதை அவருடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தாரு, அறிந்து வைத்திருந்தார். அவர்கிட்ட இருந்த சின்ன பலவீனத்தின் நிமித்தமாக தான் இயேசுவை அவர் என்ன செஞ்சுட்டாரு, மறுதளிச்சுட்டார். அப்ப பாருங்க, அவர் திரும்பி திரும்பி கேட்கிறார், என்னை நீ நேசிக்கிறியா அப்படின்னு சொன்ன, நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றார். என் ஆடுகளை, நீ ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ண, மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. திரும்பியும் கேட்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. திரும்பி கேட்டோன்னா பயம் வந்தது பேதுருக்கே. நான் நேசிக்கிறேனா இல்லையான்றது உமக்கே தெரியும் ஆண்டவர். இப்போதான் அவன் சுய பலத்தில் நிற்காம தேவ பலத்தில் அவன் இருக்கிறான். பாருங்க, நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொன்னவொடனே என் நாடுகளை பேணி வளர்ப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முந்தின கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை, அதே ஆசீர்வாதத்தை திரும்பவும் அவனுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளை யாராவது மறுதளிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவனை கொண்டு வந்து முன்னாடி உட்காந்து அதே பொசிஷன் நம்ம உட்கார வைப்போமா? நம்ம சபை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? சபையை விட்டே போனாங்க, சபையில் இருக்கிறவங்களா தூஷிச்சுட்டு போனாங்க, அவங்கள கொண்டு வந்து முன்னே வச்சிருக்கீங்களே அப்படியெல்லாம் நம்ம பேசுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்புடையவங்களா நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்போ பாருங்க, விழுந்து போனவர்களை தேவன் என்ன செய்ய போகிறாராம், சீர்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நாலாவதாக, வழி தப்பி போனவர்களை ஆண்டவர் சீர்படுத்த போகிறாராம். வாசிப்போம், எரேமியா 15வது அதிகாரத்துல 19வது வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் யூதாவின் ராஜாக்கள் வரத்தும் போக்குமாய் இருக்கிற இந்த ஜனங்களின் புத்திரருடைய வாசலிலும் எரேமியா 15:19 நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானதின்று வேறு பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப பாரு, இது நிமித்தம் நீ திரும்பினா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ தவறான காரியம் ஆண்டவருக்கு பிரியப்ப போய் நல்லா ஆண்டவருக்குள்ள போயிட்டே இருப்போம். சில டிஸ்ட்ராக்ஷன்னால அப்படியே கொஞ்சம் ரூட் மாறி அப்படியே போயிட்டே இருப்போம். இப்போ பக்கத்தில் கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கு ஆள் கிடைக்கிறாங்க அப்படின்னா என்ன செஞ்சுருவோம், ஜெப நேரத்தை விட்டுட்டு நம்ம பாட்டு கொஞ்சம் நேரம் என்ன செஞ்சுட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். அப்படியா கொஞ்சம் ட்ராக் மாறி நம்ம கொஞ்சம் சில பாவங்களை நம்ம செஞ்சு தேவனை விட்டு தூரம் போய் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இந்த மாதத்திலே என்ன செய்ய போகிறாராம், சீர்படுத்த போகிறாராம். எப்ப நம்மளை சீர்படுத்துவாராம், இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் பாவமான காரியத்துல, உன் இச்சையான காரியத்துல நீ விரும்பி போய்கொண்டிருக்கிற அந்த தவறான பாதையை விட்டு நாம திரும்பணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மை சீர்படுத்துவாராம். வெளியேறப்பட்டது எது, நம்முடைய ஆத்துமா. இப்ப தீர்ப்பானது எது, இந்த உலகத்துல கிடக்கிற பாவங்கள், இச்சைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள். இது எல்லாவற்றிலிருந்தும் நாம என்ன செய்யணும், நம்முடைய ஆத்துமாவை என்ன பண்ணணும், பிரிக்கணும். அதான் வசனம் சொல்லுது, தீர்ப்பானதிலிருந்து வெளியேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். உங்க ஆத்துமா பிரிச்சுக்கணும்.
ஆண்டவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்காக உங்களை அழைச்சிருக்காரு. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். அதனால சொல்லியிருக்காரு, அந்நிய நுகத்தோடு நீங்க என்ன செய்யாதீங்க, பிணைந்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அன்பா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. பிரேயருக்கு வாங்கன்னா மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. அப்ப பாருங்க, என்னதான் ரொம்ப பாசமா இருந்தாலும் பிரியமா இருந்தாலும் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அவங்க எப்படிதான், ஒரு அந்நிய நுகம்தான். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நீங்கள் உங்களை பிரித்து கொண்டு தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வருவீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் வாய் போல் இருப்பாய். அல்லேலூயா. நீ அவர்களிடத்தில் திரும்பாமல், அப்படி நீங்க உங்களை வேறுபடுத்தி கொண்டு அது நிமித்தமா வருகிற பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நீங்க சகித்து கொண்டு, இப்ப அவங்கள்ட்ட பேசாம இருக்கிறதுனால சில நன்மைகள் கூட உங்களுக்கு கொடுக்காம இருக்கலாம். அப்படி கொடுக்காம இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அவர்களிடத்துக்கு திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்துக்கு திரும்பும்படி ஆண்டவர் என்ன செய்வாராம். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல யாரெல்லாம் பாருங்க வழி தப்பி போயிருக்காங்களோ, தேவனுடைய வழிகள்ல நடக்காம கொஞ்ச நாள்ல எப்ப இப்படி டைவர்ட் ஆனேனே தெரியல, எப்ப இந்த வழியில இருந்து மாறி போனேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான காரியங்களுக்குள்ள யாரெல்லாம் போயிருக்காங்களோ அவங்களையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம், இந்த மாதத்திலே சீர்படுத்த போகிறேன் என்று சொல்கிறார். அப்படிதான் தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்துல இருந்த ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்கிறான். உரியாவுடைய மனைவியை தன்னுடைய மனைவியை ஆக்கி கொண்டு உரியாவை என்ன பண்ணிடுறான், கொன்று போட்டுறான். இந்த பாவம் செஞ்சும் தான் தவறு செஞ்சுட்டோன்ற உணர்வே அவனுக்கு இல்லை. அவன் பாட்டுக்கு ஆலயத்துக்கு வரான், ப்ரேயர் பண்றான், அவன் பாட்டுக்கு என்ன செய்யறான், எல்லாம் பண்றான், எல்லாம் செய்யறான். எப்ப ஆண்டவர் என்ன செய்ய குறிப்பிட்ட அவரும் உணர்வடைவானா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காரு, காத்துக்கிட்டே இருக்காரு. அவன் பாருங்க, அவன் ஜாலியா இருக்கிறான். பார்த்துட்டு ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசிய அவனுக்கு அனுப்பி அவனுடைய குற்றத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உணர்த்துகிறார். உடனே அவன் தாவீது என்ன சொல்றான் பாருங்க, 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல 13வது வசனம். நான் என் வெட்கத்தோடே எங்கே போவேன், நீயும் இஸ்ரவேலிலே. 2 சாமுவேல் 12:13. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க காரணமாய் இருந்தபடியினால் அதுக்கு முன்னாடி வசனம் வாசிப்போம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் என்ன பண்ணிட்டேன், பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். போதும். அப்ப பாருங்க, அவன் பாவம், அதாவது நிறைய பேர் அப்படிதான் ஞானஸ்நானம் எடுத்துருவாங்க, திருவிருந்து எடுத்துருவாங்க. ஆனால் தன் பழைய வாழ்க்கை, பழைய சுபாவங்களை என்ன செய்யவே மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. அப்பப்பா நான் சின்ன சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறது, எப்பப்பா வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறது, புத்தீனமான பேச்சுக்களை பேசுறது, இதையெல்லாம் பேசிட்டு ஆனால் நம்ம தவறு செய்தோன்ற உணர்வே இல்லாமல் என்ன பண்ணிடுவாங்க, ஆராதனைக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் ஏன் அந்த மாதிரி செய்ய முடியலன்னா அவங்களுக்கு அந்த பாவம் செய்தோன்ற அந்த உணர்வு அவங்களுக்குள்ள என்ன செய்யல, வரல. அந்த பாருங்க, அப்படித்தான் தாவீது இருந்தான். அப்ப நாத்தான் தீர்க்கதரிசி அவனுக்கு உரைத்த உடனே, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ தான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான், பாவத்தை மறுப்பல. நான் ஒரு ராஜா, என்னை என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு பெருமையில் அவன் இருக்கல. தெய்வனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன்னு சொல்லிட்டு பாருங்க, அவன் தன்னை தாழ்த்துறான். வசனம் சொல்கிறது, அவனுடைய ஜீவனை தேவன் என்ன செய்தாராம், காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த மாதத்துல ஆண்டவர் 4 பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். பாவத்தில் கிடக்கிறவர்களை நான் சீர்படுத்த போகிறேன், துயரப்பட்ட பிள்ளைகளை நான் என்ன செய்ய போகிறேன், சீர்படுத்த போகிறேன். விழுந்து போனவர்களை நான் என்ன செய்ய போகிறேன், சீர்படுத்த போகிறேன். வழி தப்பி போனவர்களை நான் என்ன செய்ய போகிறேன், சீர்படுத்த போகிறேன். இப்படியா எரேமியா 7:3
பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் சீர்படுத்தும் போது கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே உங்களை குடியிருக்க பண்ணுவார். அல்லேலூயா. எப்ப நிலைத்திருக்க முடியும் தெரியுமா? உங்க வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நீங்க சீர்படுத்தும் போது, உங்களை நீங்க சரிப்படுத்தி கொள்ளும் போது, நீங்க கர்த்தரிடத்தில் திரும்பும் போது, கர்த்தருடைய சமூகத்துல நீங்க மீண்டும் வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இந்த ஸ்தலத்துல நிலைத்திருக்க பண்ணும்படி ஆண்டவர் செய்வார். இப்படியே உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தும் போது தேசத்தின் ஜனங்களுக்காக அனுமதித்த தீங்குக்காக தேவன் மனஸ்தாபப்படுவார். அல்லேலூயா. இன்னைக்கு கொரோனா வியாதினால, கொரோனா வைரஸ் கிருமினால இன்னைக்கு தேசத்தின் ஜனங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்றைக்கு நம்முடைய வழிகளையும் நம்முடைய கிரியைகளையும் நாம் சீர்படுத்துகிறோமோ அப்பொழுது தேசத்தில் தேவன் அனுமதித்த தீங்குக்காக அவர் என்ன செய்வாராம்? மனஸ்தாபப்படுவாராம். அல்லேலூயா. அப்ப நாம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பாருங்க, வைரஸ் கிருமி வந்ததுக்கு அந்த நாடு காரணம் இந்த நாடு காரணம்லாம் கிடையாது. நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் செய்கிற தவறுகளை, நாங்கள் செய்கிற குற்றங்களை எங்களுக்கு நீங்க உணர்த்தினதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா தகப்பனே, பாவத்துல கிடந்தோம் அப்பா ஆண்டவரை, துயரப்பட்டு கிடந்தோம் தகப்பனே, விழுந்து போய் கிடந்தோம் தகப்பனே, வழி தப்பி போய் கிடந்தோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்க குற்றங்களை மன்னிங்கப்பா, எங்க மீறுதல்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை நாங்கள் செய்தோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் மீறுதல்களை மன்னித்து மீண்டும் சீர்படுத்தும்படியா செபிக்கிறோம். நீ வாக்கு பண்ணினீரே, நீ திரும்பினார், நீ ஆண்டவரே நீ மீண்டுமாய் இதோ மனம் திரும்பினால், நீ என்னுடைய வார்த்தையை நீ கேட்டால் நான் மீண்டும் உன்னை நான் சீர்படுத்துவேன் என்று சொன்னீரப்பா. மீண்டுமா என்னுடைய சமூகத்துக்கு வருகிறோம், உடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் வருகிறோம். தேவரே, எங்களை இருதயத்தை உணர்வுள்ளதாய் நீங்க மாற்றுங்க அப்பா. எங்களை சீர்படுத்துகிறதற்காக நன்றி. எங்கள் குடும்பங்களிலே விழுந்து போனவர்களை ஆண்டவரே தகப்பனை வழி தப்பி போனவர்களை ஆண்டவரே, பாவத்தில் கிடக்கிறவர்களை, துயரப்பட்டவர்களை நீங்க மீண்டும் தூக்கி எடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் கர்த்தாவே அப்பா, இந்த இடத்துல வந்து ஆண்டவரை துயரப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை தூக்கி எடுப்பீராக, பாவத்தில் கிடக்கிற பிள்ளைகளை தூக்கி எடுப்பீராக, விழுந்து போன பிள்ளைகளை தூக்கி எடுப்பீராக, வழிதப்பி திரிகிற பிள்ளைகளை தூக்கி எடுப்பீராக. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, அவருடைய வழிகளையும் கிரியைகளையும் எந்த பாதையில் நம்ம போகிறோம் ஆண்டவரே, இது சரியா தவறா என்று உணர்வடையத்தக்கதான ஒரு இருதயத்தை நீ தருவீராக. வழிகளையும் கிரியைகளையும் ஆண்டவரை சீர்படுத்தும் போது ஆண்டவரே, தேசத்துக்கு ஆண்டவரே தேவன் அனுமதித்த ஆண்டவரே இந்த தீங்கிற்காக கர்த்தர் மனஸ்தாபப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த வேத வசனத்தின்படி கர்த்தாவே எங்கள் தேசத்தின் ஜனங்கள் தங்கள் நடக்கைகளையும் கிரியைகளையும் விட்டு மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே கர்த்தாவே, மனம் திரும்பும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தகப்பனே, இந்த நாளுக்காக நேரத்துக்காக நன்றி. எங்களோடு பேசின ஒவ்வொரு காரியத்திற்காக ஸ்தோத்திரம். என்னென்ன காரியங்கள் சீர்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீரோ அவற்றை நாங்கள் சீர்படுத்தி நாங்கள் பலன் அடைய நிலைநிறுத்தப்பட கர்த்தருக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சரணம் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் நட்பும் பரிசுத்த ஆவியின் நட்பும் ஐக்கிய வழிநடத்தலும் பலப்படுத்துதலும் நம்முடைய குடும்பத்தை நிறைவாய் தங்கி நம்மை ஆசீர்வதித்து என்றென்று காப்பாராக. Praise the Lord. God bless you.